பரிசுத்த ஆவியை. லெட்டர்ல இந்த நீங்க அந்த ஸ்டாம்ப் போட்டதான் அது போய் சேர இடத்துக்கு போயிட்டு சேரும். இல்லன்னா போகுமா? இப்ப உனக்குள்ள ஒரு சீல் இருக்கணும். ரோமர் 8:11 சொல்றது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கான நம்ம சரீரத்தை உயிர்ப்பிப்பாராம். அல்லேலூயா. அப்ப ஆவியான உனக்குள்ள வேணும். மீட்பு நாளின் முத்திரை இதுதான். எனக்கு அபிஷேகம் படாதெல்லாம் கேளு, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு மீட்பு நாளின் முத்திரை வேணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன படக்கூடாதா? துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப பரிசுத்தாவின் துக்கப்படக்கூடும். பரிசு என்ன படக்கூடும்? புறா துக்கப்படுமா? என்ன தண்ணி துக்கப்படுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தாவின் சீக்கிரம் துக்கப்பட்டுவார். புறா ரொம்ப சாஃப்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு பிடிக்கிறதுக்கும் ஆவியானவர் வரதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆவியானவர் எப்ப பிடிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். படுவப்பமா வருவாரு. அவர் நரம்புறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா விலகுனா சைலண்டா விலகிடுவாரு. பிசாசு எப்ப பிடிச்சதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா போகும்போது அலக்கழிச்சு தான் போவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நமக்கு ஆவியானவர் விலகிடக்கூடாது. புறா சின்ன சத்தம் கேட்டா பறந்துடும். உலகத்துல எல்லா மிருகங்களுக்கும் அந்த பிச்சுன்ற ஒரு கசப்பு உடம்புல இருக்கும். ஆனா புறாக்கு மட்டும் கிடையாது. அது கபடற்றது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரியல் புறாவை சொல்ல, நான் சொல்றது இந்த அந்த ஆவியின் ரூபத்துல சொல்றேன். புறாவா ஆவியான எப்படிப்பட்டவர்? சீக்கிரம் நம்ம விட்டு விலகக்கூடும். சீக்கிரம் மனம் உடைந்து போயிடுவார். வெடிகுண்டை போல வல்லமையுடைய டுனாமிஸ், ஆனா மென்மையான இருதயத்தை உடையவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் புறாவை சாப்பிடுறதே இல்லை பிரதர், ஏன்னா அது ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னாங்க. போன வாரம் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர்? அது மட்டன் சாப்பிட்டேன். அது ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? அதை சாப்பிடல. புறாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, புறாவின் தத்துவத்தை பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க வேற லெவல்ல புரிஞ்சுக்கிறது. அப்ப புறா எப்படிப்பட்டது? மென்மையானது. அதை சொல்றாரு, துக்கப்படுத்தாது. எப்ப துக்கப்படுத்துறாரு? அது முன்னாடி வசனம் வாசிக்கலாமா? அப்ப என்ன பண்றாரு? உள்ள இருந்து துக்கப்படுற வாசிக்கலாம். பேசுங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். கசப்பு அவருக்கு அவருக்கு துக்கப்படுத்தும். கசப்பும் என்ன ஊழியம் சரி, ஆனா மூஞ்ச திருப்பின்னு போறது. அவகிட்ட சேர்த்தாலும் பேச மாட்டேன். கசப்பே இருக்கக்கூடாது. நோயே இல்லாம நம்ம கசப்பே இல்லாம வேணும். 23 வருஷம் ஆச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. இதான் ரீசன். சகலவித கசப்பும், கோபமோ, மூர்க்கமோ, கூக்குரலும், தூஷணமும்